காவல்துறை சார்பில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு. போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறொருக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி. 1192 கோடி ரூபாய் மதிப்பிலான 30 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சுமார் 801 கோடி செலவில் 104 முடிவுற்ற பணிகள் தொடக்கம். சென்னையில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு 9000 போலீஸ் பாதுகாப்பு. புனித ஜார்ஜ் கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு. சுதந்திர தினத்தன்று தேசிய கொடி ஏற்றுவதை தடுப்பவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும். சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளாகியும் தேசிய கொடி ஏற்ற பாதுகாப்பு வழங்குவது அவமானம் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தங்கலான் படம் வெளியிடுவதற்கு முன் படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா 1 கோடி டெபாசிட் செய்ய உத்தரவு. பட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பழனியில் வருகிற 24, 25 ஆகிய தேதிகளில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. மாநாட்டு பணிகளை அமைச்சர்கள் சேகர் பாபு, சக்கரபாணி ஆகியோர் ஆய்வு. கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் ஒரு நபர் ஆணைய தலைவர் கோகுல்தாஸ் தலைமையில் விசாரணை. குணமடைந்த 161 பேரிடம் விசாரணை முடிவடைந்த நிலையில் ஆஜராகாத 11 பேருக்கு மீண்டும் சம்மன் அனுப்ப முடிவு. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். வருகிற 14, 15 ஆகிய தேதிகளில் மிக கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். சேதமடைந்த நெற்பயிர்களை கணக்கிட்டு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. வேலூரில் பல்வேறு பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் தேங்கியதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதி. கால்வாய் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் மழைநீர் செல்ல வழியில்லை என பொதுமக்கள் புகார். மதுரை, சோழவந்தான் பகுதிகளில் கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளநீர். தேனூருக்கு செல்லும் கால்வாயை தூர்வார பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் புகார். ஈரோட்டில் சித்தோடு, பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்கள் நடத்திய வேலை நிறுத்தம் வாபஸ். கோரிக்கை நிறைவேற்றப்படும் என ஈரோடு எம்பி பிரகாஷ் உறுதியளித்ததை அடுத்து முடிவு.
ராணிப்பேட்டை பாண்டியநல்லூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியின் பேருந்து கவிழ்ந்து விபத்து. விவசாய நிலத்தில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 8 மாணவர்கள் 2 மாணவிகள் காயம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கள்ளச்சந்தையில் மது விற்பனை அமோகம். மதுபான கூடத்தில் விற்கப்படும் காட்சிகள் வெளியீடு. செங்கல்பட்டு மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சேதம். சேதத்தை கணக்கிட்ட அரசு இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. வருகிற 16ஆம் தேதி முதல் நாகப்பட்டினம் இலங்கை இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவை. இணையவழி மற்றும் செயலி மூலம் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். நாடு முழுவதும் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலையானதற்கு கண்டனம். வார தொடக்கத்திலேயே அதிரடியாக உயர்ந்த தங்கம் விலை. சவரன் 200 ரூபாய் வரை உயர்ந்து 51,760 ரூபாய்க்கு விற்பனை.